பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடையை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடையை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய கிருபையினாலே நான் நடத்தப்பட்டு வருகிறோம், பராமரிக்கப்பட்டு வருகிறோம், பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். அப்படி சட்டையின் கீழாக இருக்கிற நமக்கு எப்பொழுதுமே மிகுந்த அடைக்கலம் உண்டு, நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் அநேக நேரங்களில் சாத்தான் உனக்கு என்ன இருக்கிறது, உனக்கு யார் இருக்கிறார்கள், நீ எங்கே போக முடியும் என்றெல்லாம் அவன் கேள்விகளை கேட்கின்றான். ஆனால் நமக்கு ஆண்டவர் இருக்கின்றார், எப்பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பது நல்ல செய்தி. இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக இருக்கிற அந்தோனியார் கோயில் போகிற வழியில் இருக்கிற ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். உள்ளே வந்தோடனே இடது பக்கம் ஒரு கூட்டம் நடக்கும், அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கே போய் ஏமாந்துடாதீங்க. வலது பக்கமாக படி ஏறி வருவீர்கள் என்றால் அங்கே நமது கூட்டங்கள் நடைபெறும். அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். எல்லாருக்காக தனித்தனியாக கூட்டத்தின் இறுதியிலே நான் ஜெபிப்பேன். எல்லோருக்கும் மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும். பிரியத்துக்குரியவர்களே, மார்த்தாண்ட பகுதியில் எக்கச்சக்கமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. நம்முடைய நிகழ்ச்சிகள் நாள்தோறும் பார்க்குறீங்க. நீங்கள் ஏன் நேரடியாக வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இலவசமாக தரும் விடுதலையை நீங்கள் பெற்று செல்லுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் யாரெல்லாம் என்னை தனிமையில் சந்தித்து ஜெபிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்காக தேவனுடைய மாளிகையில் நான் காத்திருப்பேன். சீக்கிரமே வருவீர்கள் என்றால் கூட்டம் குறையாக இருக்கும், நேரம் அதிக ஜனங்கள் இருப்பார்கள். எனவே சீக்கிரமாக வந்து ஜெபித்து விட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது ஊழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். நல்லதோறும் நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து சேருவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நல்ல ஜெபம் 3 வேளையும் ஏறெடுக்கப்படுகின்றது. நல்ல வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க, குருவானவர்கள் வராங்க, அவர்களுக்கு நல்ல காற்றோட்டமான இடவசதி, நல்ல சாப்பாடு 3 வேளையும் அளிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளும்படியாக வயதான காலத்தில் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்கள் வந்து நீங்கள் இதில் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளையுமே நாம் செய்து கொடுக்கிறோம். இங்கேயே தங்கி பணிபுரிவதற்கு நமக்கு ஆட்களும் தேவைப்படுகிறார்கள் என்பதையும் நான் அறிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 9வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். சாயங்காலமாகிற பொழுது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். பார்த்தீங்களா, 2 விதமான கருத்துக்களை காண்கிறோம். 2 விதமான நபர்கள். ஒன்று அவருடைய சீடர்கள், நிறைய பேர் ஆண்டவர் கூடவே இருக்கிறாங்க. சாயந்தரமாக இருந்ததுனால அவங்க சொல்கிறாங்க, நீங்களே அனுப்பிடுங்கப்பா, கூடவே இருந்துட்டாங்க, பசியாக இருப்பாங்க, இருட்ட போகுது, அதனால் அவங்க போய் அவங்களுக்கு சாப்பாடை பார்த்து கொள்ளட்டும். இது ஒரு வனாந்திரமாக இடமாக இருக்கிறதுனால
சீக்கிரமாக அனுப்புறது நல்லது, அவங்கள கதையை அவங்களே பார்த்து கொள்ளட்டும் இல்லை அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கதையை அவங்க ஏன் பார்க்கணுமோ, அங்கேயே இருந்திருக்கிறாங்க, என் சமூகத்திலே காத்திருந்துருக்காங்க, என்னையும் நம்பி வந்துட்டாங்க, அப்போயே அவங்க கதையை அவங்க பார்க்கணும். அவங்க பாவம் ஏற்கனவே டயர்டாக இருக்காங்க, இனி போய் எங்கே போய் சாப்பாடு வாங்க முடியும்? அதனால் நீங்களே அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க, அதாவது நாமே ஏதாவது கொடுப்போம். ஒரு பக்கம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தவர்களை அனுப்பிவிடுங்கள், அவங்களே அவங்க கதையை பார்த்துக்கிட்டட்டும் அப்படின்னு சொல்கிற சத்தங்கள். இன்னொரு பக்கம் நாமே அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம். இதுதான் என்னை அதிகமாக பாதிக்கின்ற ஒரு இடம். இந்த உலகத்து மக்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறார்கள், சீடர்களை போலத்தான் இருக்கிறாங்க. அவங்க கதையை அவங்களே பார்த்துக்கிடட்டும். எனக்கு ஒரு தம்பி சொன்னது ஞாபகத்துக்கு இருக்கிறது சில வருஷங்களுக்கு முன்னால். அவங்க வீட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எப்படியோ வேலை வாங்கி கொடுத்து எப்படியோ கட்டி கொடுத்தாங்க. நிறைய பேர் உண்டு, 5 பேர்கிட்ட உண்டு. அதில் ஒரு சகோதரிக்கு அடிக்கடி திருமணமான பிறகு பிரச்சனை. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோன்னு சொல்லி புருஷங்காரன் சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ அவன் சொல்லுவான் அடிக்கடி, அவளை கட்டி கொடுத்தாச்சுல, இனி அவள் பாடு அவ்வளோதான், அவள் பாடு அவள் பார்த்துக்க வேண்டியதான், இனி எங்கிட்ட வந்துட்டதெல்லாம் அது வேணும் இது ஒன்றும் கேட்கக்கூடாது. பார்த்தீர்களா, இதுதான் இந்த உலகம். உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உன்னை கட்டி கொடுத்தாச்சு இல்லையா, இனி உன் கதையை நீ பார்த்துக்க, அவ்வளோதான். இந்த உலகம் உன் கதையை நீ பார்த்துக்க, உன் தேவையை நீயே சந்திச்சுக்க, உனக்கு தேவையானது நீயே சம்பாதிச்சு வாழ்ந்துக்கொள், எங்களை நீ பாதர் பண்ணாத, எங்கிட்ட நீ கேட்காத, எங்கிட்ட நீ எதிர்பார்க்காத. இந்த உலகம் அவங்க கதையை அவங்களே பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி நம்ம கைகழுவி விடுவதையே காண்கின்றோம். படி சம்பாதிச்சுக்கோ, அவ்வளோதான், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். இந்த உலகத்து மக்கள் எந்த ஒரு சுண்டு விரலையும் கூட நமக்காக அசைப்பதற்கு ஆயத்தமாக இல்லை, உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. இந்த உலகத்து மக்கள் அவங்கள்ட்ட போகும்போது நம்மளை ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறாங்க, நம்மகிட்ட உதவி கேட்டுறவனும் பயப்படுறாங்க, அதனால் நம்ம கண்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. உன் கதையை நீ பார்த்துக்கப்பா, அவ்வளோதான், எங்கிட்ட வராத. பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட பெற்றோர்கள் அப்படி சொல்லுகிற ஒரு காலம் வருகிறது. பெற்ற தாயாக தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகள் கூட அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான், எங்களுக்கே இங்கே வருமானம் போதுமானதாக இல்லை, எங்களை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனால் இன்னொரு சத்தத்தை நாம் காண்கிறோம், இது ஆண்டவருடைய சத்தம். அந்த சத்தம் எப்படியே சொல்லுது, நாம் ஏதாவது அவர்களுக்கு கொடுக்கணும், அவங்களால முடியாது, நம்மளே ஏதாவது கொடுத்துருவோம், நானே ஏதாவது கொடுப்பேன். ஆண்டவர் ஒருவரே நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரே நமக்காக பாவப்படுபவராக பரிதாபப்படுபவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவராக இருக்கின்றார். உங்களுக்கு தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பல தரப்பட்ட காரியங்களினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு தேவைகள் மத்தியிலே நீங்கள் நிற்பதையும், ஐயோ எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுகிறதே, ஐயோ எனக்கு உதவி தேவைப்படுகிறதே, ஐயோ என் சூழ்நிலை இப்படியா இருக்குதே, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்று நீங்கள் தவித்து நிற்கிற பொழுது, உங்களால் நீங்களே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, உங்கள் கால்கள் பலகீனப்பட்டு விடுகிற பொழுது ஆண்டவர் உங்களை தூக்கி விடுபவராக இருக்கிறார் என்பதுதான் நல்ல செய்தி. இந்த உலகத்தில் உதவின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா உடனடியாக வருவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் கொலைகள் எல்லாம் மிகவும் சாதாரணமாக நடக்கிறது. கடைசி காலமாகிவிட்டபடியினாலே கத்திரிக்காயை வெட்டி போடுவது போல மனிதர்களை வெட்டி போடுறாங்க. வெட்டி கொலை செய்வது என்பது எவ்வளோ பெரிய பாவம். அதுக்கு ஆண்டவர் யாருக்குமே அதிகாரத்தை கொடுக்கல. ஆனால் நாட்களில் ரொம்ப சகஜமாக நடக்கிறது. வீட்டுக்குரியவர்களே, அதில் நான் இன்றைக்கி பேப்பரில் வாசித்தேன், ஒருத்தரை கொலை பண்ணு வராங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு அவங்க கூட வந்து பேசி நிற்கிறார். அவர் கூட ஒரு 20-30 பேர் நிற்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதுனால விடவே மாட்டார். கொலை பண்ணணும்னு நினைக்கிற அவருடைய ஃப்ரெண்டு இவருக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்துடுவார். அதனால் அவர் போகட்டும்னு சொல்லி காத்திருந்தாங்களாம். அதே மாதிரி அவருக்கு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு போயிடுறாரு. இவர் மீன் சாப்பிட்னு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அப்பொழுது அங்கே வைத்து அவரை கொலை செய்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். அந்த நண்பர் அவரை பாதுகாக்க ஆயத்தமாக இருந்தார், உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார், மிகவும் நேசித்தார். ஆனால் ஹோட்டலுக்கு போன பொழுது கூட போக முடியல. கொஞ்ச நேரம் கூட இருந்தார், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அவருடைய பாதுகாவல் இருந்தது. அவர் பிரிஞ்சு போனவுடனே, அவர் வேலையை பார்க்க போனோடனே இங்கே இவரை போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு சிலர் உங்களை நேசிக்கலாம், உங்களோடு கூட இருக்கலாம், உங்களுக்கு உண்மையான அன்பை செலுத்தலாம். ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டு தான்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய பாதுகாவல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவர்தான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் ஒருவர் தான் கண் விழித்து நம்மை பாதுகாக்கிறவர். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம கூட வருகிறவர், கண் விழித்து நம்மை பாதுகாக்கிறவர். உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அக்கறையுடைய ஒரு நபரை குறித்து தான் நான் இப்பொழுது பேசுகிறேன். அவர் தான் இயேசு. அவருக்கு ஏதாவது செய்யுங்க, என் மகளுக்கு ஏதாவது செய்யுங்க, என் மகனுக்கு ஏதாவது செய்யுங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, அவளுக்கு கொடுங்க, அவளுக்கு ஏதாவது கொடுங்க, அவனுக்கு ஏதாவது கொடுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார், உங்களுக்காக மனமிறங்குகின்றவராக இருக்கின்றார். சத்தத்தை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றார். நமக்கு ஏதாவது செய்யணும்னு ஒருத்தர் சொல்றார், அவன் ஆர்வமாக சொல்றார். அவர் யாரு? அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதன் பிறகு என்ன நடந்தது பாருங்கள். லூக்கா 9வது அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதி. அதுக்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரமே உண்டு, ஜனங்கள் எல்லாரும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி நம்ம கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? 5000 பேர்கிட்ட இருக்கிறாங்க புருஷர்கள், இது பெண்கள் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. நம்மகிட்ட 2 மீன் 5 அப்பமும் இருக்குது. யானை பசிக்கு சோள பொரியும்பாங்க. யானை எவ்வளோ சாப்பிடும்? என்றைக்காவது நீங்கள் யோசித்துருக்கீங்களா? காட்டுக்குள்ளே யானைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பெரிய பெரிய யானைகள் ஒரு நாளைக்கு எத்தனையோ டன்னு சாப்பாடு அது சாப்பிடுமா, ஆயிரக்கணக்கான கிலோக்கள் சாப்பிடுமா. யார் அவங்கள போஷிக்கிறா? மழை காலத்தில் ஒருவேளை நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கும், புல்வெளிகள் நிறையா இருக்கும், மரங்கள் வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த மாதிரி மே மாதம் ஜூன் மாதம் வறட்சியான காலங்கள் வரும்போது அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? ஆண்டவர் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. யானைகளையே ஆண்டவர் தான் போஷிக்கிறார், வானத்து பறவைகளையே ஆண்டவர் தான் போஷிக்கிறார். நம்மளால் எல்லா பறவைகளையும் போஷிக்க முடியாது, கொஞ்சம் பறவைகளை போஷிக்கலாம். தெருவில் போகிற நாய்களில் கொஞ்சம் நாய்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கலாம், அவ்வளோதான் நம்முடைய பலன். ஆனால் ஆண்டவர் அவர் படைப்பாளியாக இருக்கிறபடினாலே, சின்ஸ் ஹீ இஸ் த கிரியேட்டர், அவர் எல்லா மிருகங்களுக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறார். எல்லா பறவைகளுக்கும், வானத்து பறவைகளுக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறார். யானைகளுக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறார். அவ்வளோ பெரிய யானைக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறார். இங்கே யானை பசிக்கு சோளப்புரி போல 5000 ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 மீன் 5 அப்பம் தான் இருக்குது, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம கொடுக்கணும், நம்மள்ட்ட என்ன இருக்குப்பா ரிசோர்ஸஸ் பார்த்து வந்து சொல்கிறாங்க. 2 மீன் 5 அப்பம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எப்படி 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? யானை பசிக்கு சோளப்புரியா? இந்த யானைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், நம்மள்கிட்ட பணம் இல்லையே, ஆகாரம் இல்லையே, எங்கேயாவது போயெல்லாம் வாங்கிட்டு வரணும், காசு இல்லையே, என்ன பண்ணுறது? அவங்க தேவையை பார்க்குறாங்க, கையில் இருக்கிறத பார்க்குறாங்க. இருக்கிறது வந்து கொஞ்சம், தேவைகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற 90% மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. தேவைகள் அதிகமாக இருக்கிறது, தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் விலைவாசி அதிகரித்து கொண்டே போகின்றது. நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் கேஸுடைய விலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. கரண்ட் பில்லுடைய ரேட்டு தாறுமாறாகிட்டு போகுது. டோல்கேட்டில் எக்கச்சக்கமாக காசு வாங்கிடுறாங்க. அதுவும் நம்ம ஃபாஸ்டாக் இல்லைன்னா கேஷ் கொடுத்தோன்னா டபுள் மடங்கு வாங்க. எதுக்காக அவ்வளோ வாங்குறாங்கன்னே தெரியல. ஐயா, வீட்டை விட்டு வெளியே வந்தாலே செலவு காத்திருக்குது. வடை வாங்கினா 10 ரூபா, காஃபி வாங்கினா 10 ரூபா, வடை வந்து 10 ரூபா ஆயிடுச்சு. பிரித்துக்குரியவர்களே, நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்டோன்னா 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா தாராளமாக செலவு அதிகரித்து கொண்டே போகின்றது. நான் மாத்திரம் சாப்பிட்டுட்டு போயிடணும், நைஸாக போய் நம்ம மாத்திரம் போய் காஃபி குடிச்சிட்டு போயிடணும், நம்ம மாத்திரம் போய் வடை சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிடையாது. நமக்கு பிரியமானவங்களுக்கு நம்ம வாங்குகிறோம், பார்சல் வாங்குகிறோம், அங்கே நிற்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம், நண்பர்கள் வந்தால் வாங்கி கொடுத்து நாம் தான் பில் கட்டுறோம். கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கர்த்தர் நம்மை வளர்த்திருக்கிறார். பகிர்ந்து சாப்பிட வேண்டுங்கிற எண்ணத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏழைகளை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணத்தை நமக்கு கொடுக்கிறார். இது தவிர்த்து நமக்கு குடும்பம் இருக்கிறது, நமக்கு பிள்ளை இருக்கிறாங்க, நமக்கு தாய் தகப்பன் பராமரிக்க வேண்டிய வயசான காலத்தில் அவங்க இருக்கிறாங்க. தேவைகள் அதிகரித்து கொண்டே போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த பில்லு கட்டணும், இந்த பில்லு கட்டணும், பாலுக்கு மாதந்தோறும் காசு கொடுக்கணும், இன்டர்நெட்டுக்கு மாதந்தோறும் காசு கொடுக்கணும், வெளியே போனால் காருக்கு டீசல் போடணும், எக்கச்சக்கமாக போடணும்.
இழுத்து வருகிறது. தேவைகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. விலைவாசி அதிகரித்து கொண்டே போகிறது. ஆனால் இருப்பதோ கொஞ்சம். இதுதான் ரொம்ப வேதனையான ஒரு காரியம். இதுதான் ரொம்ப வேதனையான காரியம். நம்ம ஊழியத்தில் ஒரு சகோதரர் இருக்காங்க, 2 பெண் பிள்ளைகள், நல்ல திருமண வயது கிராஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இழுபறிக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் 2 பேருக்கும் 2 மாதம் கேப்பில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் 2 பேருக்கும் முடிக்கணும், 1 கோடி ரூபாய்ட்டு தேவைப்படுது பிரதர். என்கிட்ட 1 பைசா கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு 5 லட்ச ரூபா கடன் தாரேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். எப்படி இந்த மேரேஜ் நடத்த போகிறேன்னு எனக்கு தெரியல. தேவை 1 கோடி ரூபாய், இருப்பது கடன் வாங்கினா 5 லட்ச ரூபா, இல்லைன்னா அது கூட கிடையாது. 5 லட்ச ரூபா கடன் தாரேன்னு சொல்கிறவர் கொடுப்பாருங்கிற எந்த நிச்சயமும் கிடையாது. இன்றைக்கி இதுதான் அநேக பெற்றோருடைய நிலைமை. பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்கணும், நிறைய பணம் செலவாகும், ஆனால் கையில் காசு இல்லை, இல்லைன்னா இருந்தால் கொஞ்சோல இருக்குது. 2 மீனும் 5 அப்பமும் எப்படி 5000 ஆண்களுக்கு போதும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் செலவினங்களும் அங்கே தேவைகளும் அதிகமாக இருக்கிறது. இதில் போலத்தான் இன்றைக்கு மனுக்குலத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு இதை போலத்தான் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. மனைவி என்ன செய்வான், ஹஸ்பண்ட்கிட்ட செலவுக்கு காசு கேட்பா, பிள்ளைகள் அப்பாட்ட கேட்கும். அம்மா அப்பாவும் வயசான பிறகு பிள்ளைகளை சார்ந்திருந்து ஐயா எனக்கு பணம் வேணும்னு கேட்பாங்க. அப்போ எங்கே தான் போக, எங்கேருந்து பணத்தை பெற்று கொடுக்க? ஒருவர் பணக்காராய் வாழ்ந்தார், நிறைய பணம் சம்பாதிச்சார், நிறைய கொடுத்தார், ஊதாரித்தனமாகவும் செலவு செய்தார். ஒரு கட்டத்தில் அந்த பணம் நின்று போய்விட்டது. எனக்கு அவருக்கு நன்கு தெரியும். பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார். அப்போ மனைவி வீட்டு செலவுக்காக காசு கேட்பாங்க. சாப்பாடு போகணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், காசு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், ரோட்டில் தான் காசு கிடக்கு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ரோட்டில் தான் காசு கிடக்கு, நான் எடுத்துகிட்டு வரேன் வா. இல்லை, ரொம்ப கொடூரமாக ஒரு பதில் சொல்லுவார். என்னால் பணம் சம்பாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் நலமாக இருக்கும். இல்லை, அவருடைய பேச்சை பாருங்கள், ரோட்டில் தான் காசு கிடக்கு, அங்கங்கே காசு கிடக்கு, நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடூரமாக பதில் சொல்லுவார். அதாவது பணம் என்பது அவ்வளவு கஷ்டம், சம்பாதிப்பது என்பது அவ்வளோ கஷ்டம் என்பதை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனையோ ஆண்கள் இப்படி இந்த மத்தியில் அவங்க இருக்கிறதுனால பணம் தேவைப்படுது, குடும்பத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தேவைகள் நெருங்கிட்டு இருக்குது, டேட் நெருங்கிட்டே இருக்குது, அந்த நாள் செலவழிக்க வேண்டிய நாள், கையில் காசே இல்லை. அதனால தான் அவங்க தவறான வழியில் போகிறாங்க. இதற்காக இன்றைக்கி திருட்டு குற்றங்கள் நடைபெறுகின்றன, கொள்ளைகள் அதிகரித்து விட்டன, ஏன் கூலிப்படைகள் கூட ஏன் அதிகரித்து விட்டன, ஏமாற்றுகிறவர்கள் ஏன் அதிகரித்து விட்டார்கள் என்றால் ஒரு காரணம், அங்கே தேவைகள் அதிகரித்து விட்டன, வழியே இல்லை, அவங்களுக்கு வழியே தெரியல. அதனால் தப்பான வழியில் அது போய் நம்ம சம்பாதிப்போமா? சாத்தா அவங்கள ஏவி விட்டதுனால தான் அவங்க தவறான வழியில் போயிட்டு அவங்க தவறானபடி பணம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க, மாட்டிக்கொள்கிறாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையை அழிந்து போய்விடுகிறது. ஏமாற்ற முயற்சித்து, கொள்ளையடிக்க முயற்சித்து மாட்டிக்கொண்டார்கள். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு, ஜெயிலில் வச்சுருக்காங்க. எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நான் நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம். காரணம், அவங்களும் 2 மீனும் 5 அப்பம் தான் வச்சுருந்தாங்க. தேவைகள் 5000க்கு மேலே இருந்தாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவறான வழிக்கு வந்துட்டாங்க. சீசர்களை தான் கேட்குறாங்க, நான் என்ன செய்ய முடியும், 5000 பேர் இருக்காங்க, நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறீங்க, இருக்கிறது 2 மீனும் 5 அப்பம் தானே, என்ன செய்ய முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன செய்தார் பாருங்கள். லூக்கா 9வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாதியிலிருந்து, அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தப்படி எல்லாரையும் உட்காரும்படியே செய்தாங்க. எல்லாரையும் 50 பேராக பந்தியில் உட்கார, 5000 பேர் இருக்காங்க, 50 யோசித்து பாருங்கள். 5000 பேர் இருந்தால் 50 பேராக வைக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லோரும் வரிசையாக உட்கார சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. எல்லோரும் உட்காடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா, சும்மா சாதாரணமான நேரத்தில் நம்மளை வரிசையாக உட்காருங்கன்னு சொன்னால் உட்காந்துடலாம். பசியாக இருக்கும்போது யார் வரிசையாக உட்காருவா, யார் பொறுத்திருப்பா? அசனத்தில் சாப்பாடு வாங்குறது, கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு இடம் பிடிக்கிறது, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தமாசாக இருக்கும். அப்படி ஒரு சண்டை போட்டு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி நான் கல்யாண வீட்டுலாம் போனேன்னா திரும்பி வந்துடுவேன். என்னாலாம் கல்யாண வீட்டில் இடம் பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் அந்த கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது அந்த சேரை பிடிச்சிட்டு பின்னானே நிற்பாங்க. அதாவது ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அடுத்த சீட்டு எனக்கு தான் சொல்லிட்டு. எனக்கெல்லாம் அப்படி போய் நிற்க முடியாது. அதனால் சரி, கவரை கொடுத்தோமா, ப்ளஸ் பண்ணோமா, திரும்பி வருவோமான்னு வந்துடுறது. ஆனால் நிறைய பேர் சண்டை போட்டு அதில் இடம் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்களெலாம் பாராட்டணும். இதுக்குரியவர்களே,
இப்படி சாப்பிட்ற நேரத்தில் யாரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க, அடித்து பிடிச்சி தான் சாப்பிடணும்னு சொல்லி நினைப்பாங்க. படைக்கு பிந்து பந்திக்கு முந்தின மாதிரி எங்கே சாப்பாடு முதல்ல எனக்கு தான் சொல்லி ஓடி வருவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எல்லோரும் 50 பேராக உட்கார வைங்க. பசி வைத்த கிள்ளுது, எல்லோரும் சாப்பாடு துடிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் வரிசையை உட்காருங்க ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, துக்கமான சம்பவம். பாவம், மக்கள் அடித்து பிடிச்சி போனதுனால ஏறக்குறைய 120 பேர் இறந்து போயிட்டாங்க. பாவம். ரொம்ப அதை வாசித்து நான் கண்ணீர் வடித்தேன். ஜனங்களை மொத்தமாய் கூடியிருக்கிற ஜனங்களை வரிசையாக கட்டுப்படுத்துவது, உட்கார வைப்பது, நிற்க வைப்பது, காத்திருக்க வைப்பது ஒரு கடினமான ஒரு காரியம். நமது ஊழியத்தில் ஜனங்கள் கடைசியில் ஜெபிக்க வருகிற பொழுது அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பல வருடங்களாக அதற்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் திணறி வருகிறாங்க. கூட்டம் முடிஞ்ச பாஸ்கிட்ட ஜோம் பண்ணுங்கிற ஒரு ஆசையில் எல்லாரும் அடித்து பிடிச்சி ஓடி வருவாங்க, நெருக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு நில்லுங்க கேட்க மாட்டாங்க, எப்படியாவது வந்து முட்டைக்கால் போட்டுடணும், நம்ம ஜோம் பண்ணி பாஸ்ட் நமக்கு ஜோம் பண்ணணும், நமக்கு விடுதலை கிடைக்கணும் சீக்கிரமாக. ஜனங்களை கடைசி நேரத்தில் கட்டுப்படுத்துறது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எல்லா இடத்துலையும் அப்படிதான். இயேசு அப்படிப்பட்ட நேரத்திலும் 50 பேராகி உட்காருங்கள், டிசிப்ளினாக இருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைத்தாராம். கஷ்டமான நேரங்களிலும் கூட, பணமே இல்லாத நேரத்திலும் கூட, தேவைகளுடைய அந்த டேட்டு நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட நான் டிசிப்ளினாக இருக்க வேண்டும். காலை எழுந்திரிச்சு ஜோம் பண்ண சொன்னார்னா முதல்ல நம்ம ஜோம் பண்ணணும். 5 மணிக்கு ஆண்டு எழுப்பி விட்றாரா, 4 மணிக்கு எழுப்பி விட்றாரா, திரும்பி 3 மணிக்கு 2 மணிக்கு எழுப்பி விட்றாரா, முழிப்பு வந்துருச்சா, டிசிப்ளினாக இருக்கணும். உடனே எழுந்திரிச்சு ஜோம் பண்ணணும். எல்லா டிசிப்ளினும் அதில் தான் ஆரம்பிக்குது. காலையிலேயும் எழும்பி ஜோம் பண்ணு, ஆண்டவர் எழுப்பி விட்றாரு, மகனை எழுப்பி ஜோம் பண்ணு. யாருக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் அப்படி காலையில் ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யலாம், உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யலாம் அப்படிங்கிறது அந்த திட்டமாக இருக்கலாம். யார் தெரியும். நீங்கள் அதுலேயே நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு நீங்கள் காலையில் எந்திக்கிறதுலே ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. 2-3 தடவை அன்றை எழுப்பி விட்டு பார்ப்பார், போயிடுவார். அப்போ அன்றைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு எதையுமே சுதந்திரிக்க முடியாத, தேவனுடைய கரங்கள்லேருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை வந்துடும். அப்படி தானே? யோசித்து பாருங்கள். டிசிப்ளினாக இருங்க. காலையில் எழுப்பி விட்டாருன்னா எழும்புங்க, ஜோம் பண்ணுங்க. பைபிளை வாசின்னு சொன்னார்னா பைபிளை வாசிங்க. சர்ச்சுக்கு ஒழுங்காக டைமுக்கு போயிரு, பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணு, கூடவே நில்லு. உனக்கு என்ன ரோலை நான் கொடுத்துருக்குறேனோ அந்த ரோலை ப்ளே பண்ணு. சர்ச்சுக்கு போனால் பாயம் அடைச்சி கொடுக்குறதா, ஜனங்களை ரிசீவ் பண்ணுறதா, சேரை துடைச்சி போடுறதா, பந்தி பரிமாறுறதா, இல்லைன்னா வாலண்டியராக இருக்கிறதா, என்ன வேலையோ அதை ஒழுங்காக டிசிப்ளின்டாக அழகாக பண்ணு. நமக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது, பணம் அவசரமாக இருக்குது, நமக்கு கண்ணு முன்னு தெரியாமல் பணம் தேவைப்படுது, தேவை நெருக்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு தேவைன்னு வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ டிசிப்ளினாக இருப்பியா, நீ சர்ச்சுக்கு வரும்போது மெசேஜை ஒழுங்காக கவனிப்பியா, கைத்தட்டி பாடுவியா, நீ பாஸ்டர் சொல்கிற மெசேஜை ஒழுங்காக நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்குவியா, நாளைக்கு பணம் தேவை, இன்றைக்கி சாயந்தரம் எனக்கு பணம் தேவை, கொடுக்கணும், மாப்பிள்ளை வீட்டில் வந்துடுவாங்க, நகை கொடுக்கணும், என்ன பண்ண, அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. இப்போ நீ ஒழுங்காக மெசேஜை கவனி, நீ ஒழுங்காக பாடு, ஆராதனை செய், நீ டிசிப்ளின்டாயிரு, நீ அங்கங்கே பார்க்காத. நமக்கு அவசரமாய் பணம் தேவைப்படுகிறது, நம்முடைய கவனமெல்லாம் பணம் தேவை என்று இருக்கிறது. ஆண்டவரோ, நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணு, நீ ஒழுங்காக ஆராதனை செய், ஒழுங்காக நீ கைத்தட்டு, பாடு, ஆராதனை செய், நீ வாலண்டியராக இருக்கணும், நீ பாஸ்டர் ஹெல்ப் பண்ணணும். அதில் அவர் கவனமாக இருக்கிறார். ஆண்டவருடைய நடத்தல்களை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு எதுவும் ரொம்ப அவசரமாக தோணுது, அது அவருக்கு சாதாரணமாக தோணும், பார்த்துக்கலாம். இப்போ நீ ஜெபம் பண்ணு, நீ சர்ச்சில் ஒழுங்காயிரு, கூட்டத்தில் ஹெல்ப் பண்ணு, பாஸ்டர் ஹெல்ப் பண்ணு. நமக்கு சாதாரணமாக தோன்றது அவருக்கு பெருசாக தோணும், நீ அதை ஒழுங்காக செய்யணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு பிடிக்கும், நீ நல்லா வேலை செய்யணும், நீ அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கிறேன், நீ வாலிபர்லாம் நல்லா வாலண்டியராக இருக்கணும் பார்த்துக்க அப்படிம்பார். அப்பா எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, எனக்கு சாயந்தரம் பணம் தேவைப்படுது, மத்தியானம் பணம் தேவைப்படுது, அப்போ சர்ச்சுக்கு வெளியே காசு கேட்டு நிற்கிறாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ நல்லா வாலண்டியராக நல்லா ஜெபம் பண்ணு, நீ பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணு, நீ எதுக்காக உன்னை நான் வச்சுருக்கிறேன்னு அந்த நோக்கத்தை நிறைவேற்று. தேவனோ நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மிடத்தில் சில டிசிப்ளினை எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து போயிடவே கூடாது. அப்படி தலை வலிக்கும், அப்படி பாரம் நெருக்கும், இனி எங்கே சர்ச்சுக்கு போக, இனி எங்கே இது பண்ண, அப்படி கை கீழே போட்டுறாதீங்க, அதனால் இழந்து போயிடுவீங்க. இதான் ஒரு முக்கியமான நேரம், 50 பேராக உட்கார வேண்டிய நேரம், டிசிப்ளினாக இருக்கிற வேண்டிய நேரம், பெற்றுக்கொள்கிற நேரம் என்பதை நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், லூக்கா 9வது அதிகாரம் 15ஆம் வசனம்.
அவர்கள் அந்தப்படி எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் இந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசரில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. ஐயோ, எவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக் திங் பாருங்கள். வெறும் 2 மீன் 5 அப்பத்தையும் அவர் எடுத்து அப்படியே சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணி வானத்தை பார்த்து ப்ரேயர் பண்ணி பிச்சு கொடுங்கிறாரு. அது அப்படி பெருகிட்டே இருக்குது. 2 மீன் 5 அப்பமும். அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன் 5000 பேருக்கும் திருப்தியாய் சாப்பிடும்படியாக நல்ல சுவையான அந்த மீனையும் அப்பத்தையும் கொடுக்குறாரு. எல்லோரும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்றாங்க. பல மணி நேரமாக நாட்களாய் பசி. ஆண்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு மிச்சம் எடு அப்படிங்கிறாரு. க்ரம்ஸை கீழே கிடக்கிற துணிக்கைகளை ஒரு கூடையில் எடுங்கிறார். 12 கூடை நிறைய கிடைக்குது. அந்த அளவுக்கு அந்த 2 மீனும் 5 அப்பமும் பெருகி போதுமானதாக இருந்தது, அதற்கு மேலாகவும் இருந்தது என்று காண்கின்றோம். ஏற்றுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திப்பார். 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவையா? 1.5 கோடி ரூபாய் ஆண்டவர் தருவார். மாதந்தோறும் உங்களுக்கு 50,000 ரூபாய் தேவையா? 1 லட்சம் ரூபாய் தருவார். நீங்கள் மீதம் எடுக்கும்படியே செய்வார். ஒரு நாளைக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு 10,000 ரூபா இல்லைனா 40,000 ரூபா தேவைன்னா 80,000த்துக்கு உங்களுக்கு பிஸ்னஸை கொடுப்பார். மீதம் எடுக்கும்படியாக செய்வார். உங்கள் தேவைகளுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கூடை நிறைய மீதம் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மீதம் எடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதை செய்ய அவரால் கூடும். நான் ஜெபம் கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவை இவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம். அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. அதிசயங்களை காணப்படுங்க, அற்புதங்களை காணப்படுங்க. நீங்கள் அற்புதங்களின் தேவன். 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பெருகு பண்ணுகிற தேவன். போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறவர். ஆண்டவரே, அதுக்கு பிறகும் கூட மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தரப்பா. இவ்வளோ நல்ல ஆண்டவரை நாங்கள் எப்படி ஆண்டவரை நாங்கள் தள்ள முடியும்? வாழ்நாள் பரியந்த உமக்கு ஊழியம் செய்து டிசிப்ளினாக இருந்து கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள், மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஐசியூவில் இருக்கிற பிள்ளைங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஒன்றும் சரியாக மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, பல விதங்களில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவைகள் மத்தியில் கண்ணீரோடு இருப்பவர்கள் உண்டு. ஐயா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது சுகமாகட்டும். என்ன புண்ணாக இருந்தாலும் மறையட்டும். என்ன கட்டியாக இருந்தாலும் மறையட்டும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். என்ன வேதனையாக இருந்தாலும் மறையட்டும். சாப்பிட முடியல, நடக்க முடியல, தூங்க முடியல, நெஞ்சுக்குள்ளே நிற்கிது, இருமலாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, கால் வலியாக இருக்குது, நடக்க முடியல, மாடிப்பள்ளி ஏற முடியல, வேலைகளை செய்ய முடியல, சம்பாதிக்க போக முடியல, ஐயோ நான் என்ன செய்வேன் தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உலகமே தூங்குறப்படி தூங்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நல்ல தூக்கத்தை தாருங்க. இந்த மக்களை மாதிரி இங்கே நான் கண்ட மக்களை மாதிரி தேவையின் மத்தியில் துடிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க, இன்றைக்கி பணம் தேவை, நாளைக்கு பணம் தேவை, இன்னும் 1 மணி நேரத்தில் எனக்கு பணம் தேவை, இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இப்பொழுதே பெருக பண்ணுங்க. இப்பொழுதே அவர் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்க. எத்தனை வருடங்களை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. திருமணமாகி எத்தனை வருடங்களாய், 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனை வருஷங்களாய் வேலைக்கு சென்று வீடையே கட்ட முடியாமல், சொந்த வீடு என்பது ஒரு எட்டாக்கணியாக இருக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். எல்லாருக்கும் மனம் இறங்குங்க. இந்த வருஷம் அற்புதம் நடந்துருமா? இந்த மாதம் அற்புதம் நடந்துருமா? இன்றைக்கு அற்புதம் நடந்துருமா? எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, சீரழிந்து போய்விடாதபடி, நண்பர்களின் மூலமாக கெட்டு போய்விடாதபடி, மொபைல் ஃபோன் மூலமாக, பைக் மூலமாக அழிந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா, வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த உலகம் முழுக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா நாடுகளையும் ஆசீர்வதிங்க. தாய் திரண்டா இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தூர்லையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராட்சப்படத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினால காணிக்கையால் தாங்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.